ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் டியர் ஜிந்தகி திரைப்படத்தினுடைய பெஸ்ட் சீன்ஸ் பார்க்க போகிறோம். படம் பார்க்காதவங்க தயவுசெய்து படம் பாருங்கள். படம் பார்த்துட்டவங்க நான் எந்தெந்த சீன்லாம் ரசித்து பார்த்துருக்கேன்றதை ஒப்பீடு பண்ணிக்கலாம். இந்த படம் ஷாருக் கானுக்கும் அலியா பட்டுக்குமான ஒரு போட்டியான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். ஆனால் ஷாருக் கான் இந்த படத்தில் ஒரு அண்டர் பிளேயில் ஒரு ஜாலியான ஒரு மெச்சூர்டான இன்டலெக்சுவலான ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. அலியா பட் ஒரு துருன்ற ஒரு 23 வயது ஒரு சராசரி அப்பர் கிளாஸ் பொண்ணாக அவங்க இதில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் நான் ரசித்த சீன்களை நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன். ஒரு கேரக்டர் ஒருத்தவனை ரொம்ப ரசிக்கிறா, அவனோட லைஃப்பை லீட் பண்ணலான்னு நினைக்கிறா. ஆனால் ஜஸ்ட் அந்த லவ் பிரேக்கப் ஆகுது. அந்த பிரேக்கப் ஆகிறப்ப அவனும் ஏகப்பட்ட சான்சஸ் இந்த பொண்ணு கொடுக்குறான். பட் இவனால் அதை உடனே உடச்சி சொல்ல முடியல. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது, இவன் என்ன பண்ணுறா, அவன் அடிக்கடி பேசுகிறவன், அடிக்கடி பாய் சொல்கிறப்ப கூட நான் வீட்டுக்கு வரட்டுமா, காஃபி சாப்பிட போகலாமான்னு கேட்குறவன். அன்றைக்கி கேட்கலாமா, அமெரிக்காவுக்கு போயிருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு அவனுடைய நினைவுகளாகவே அவன் இருக்கிறா. ஸோ இந்த சீனில் அவன் பேர் ராகவேந்தர். ஸோ ரகுன்ற பேரில் ஒரு ஊறுகாய் பாட்டில் ஒரு பிக் பஜார் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரில் அதை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், ஃபீல் பண்ணி நிற்கிறான். அதாவது எப்படின்னா, அந்த ரிலேட்டடான நேம் இருக்கும்பொழுது இப்போ ஆப்வியஸ்லி இப்போ நம்ம ஒய்ஃபோட இல்லை ஒரு குழந்தையோட பேர் ஒரு காரில் பின்னாடி ஒட்டியிருக்கிறாங்க, அது அந்த கார் போகுது அப்படின்றப்ப நம்ம அந்த கார் மேலே ஒரு சின்ன கவனத்தை செலுத்துவோம். அந்த லெட்டர் ஸ்டைல் எப்படி இருக்குது, அது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றப்ப பேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஒய்ஃப் பேர்லையோ இல்லை குழந்தை பேர்லையோ தங்க பேர்லையோ இல்லை குடும்ப அம்மா பேர்லையோ ஒரு நேம் போர்டு, ஒரு கடையோட நேம் போர்டு இருந்தால் அந்த கடைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம், டக்குன்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த லவ்வுடைய ரிலேட்டட் பண்ணுற அந்த நேமாக அந்த ரகுன்ற ஊறுகாய் பிக்கிள் பாட்டில் அவன் பார்ப்பா. அந்த பாட்டில் பார்த்துட்டு எடுக்கலாமா வேணாமான்ற ஒரு ஹெசிடேஷனில் நிற்பா. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பான். அதை விட அந்த பாட்டிலை பார்த்து ஒரு மாதிரி மறந்துருக்கிறப்ப அந்த பாட்டிலை வச்சு ஜாக்கின்ற அவருடைய ஃப்ரெண்டு பயங்கரமாக நக்கல் விட்டு பேசிட்டு போவா, ஒரு மாதிரி செக்ஸியாக அந்த பாட்டிலை வச்சு பேசிட்டு போவா. ஸோ இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பாட்டில்கிட்ட ஒரு ஃபீல் அந்த லவ் ஃபீலை ஒரு மாதிரி வெக்கத்தை விட்டு நிற்பா. ஸோ இந்த இடத்துல பின்னாடி அவன் இவளை புறக்கணிக்கிறான், அவன் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கரன்னு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அந்த பிக்கிள் பவுடர் ரெண்டுத்தையும் எடுத்து பட்டார் தரையில் போட்டு உடைப்பான். இந்த இடத்துல தான் நான் நின்னேன். அதாவது நான் கெத்தாக இருந்தேன், என்னையும் ஒருத்தன் அழகழிச்சது, என்னையும் ஒருத்தன் யோசிக்க வச்சது நம்ம இந்த இடத்துல என்னை பக்கி மாதிரி நிற்க வச்சானே, என்னை என் தண்ணிலேயே இழக்க வச்சு இந்த இடத்துல நிற்க வச்சானே அப்படின்ட்டு அந்த 2 பிக்கிள் பாட்டிலையும் உடச்சிட்டு போகிற அந்த சீன் ஆலியா பட் வா, அந்தளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அதன் பிறகு அந்த சீனை அந்த இந்த மாதிரி அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுத்துன்ட்டு அவருடைய ஃப்ரெண்டு சொல்லும்போது அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பச்சை மிளகாய் எடுத்து கரன்னு கடிக்கிறதா இருக்கட்டும், அந்த கடித்த அந்த வேகத்தோடய டிஐ பார்க்குற கலெக்டரேஷனுக்கு உட்கார விஷயமா இருக்கட்டும்ன்றது ரொம்ப நல்லா எலேபரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தனக்கு இத்தனை காதலர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது ஷாருக் கிட்ட சொல்லும்போது ஷாருக் சொல்லுவான், இதில் என்ன பிரச்சனை. ஸோ நம்ம ஒரு சேர், இப்போ இந்த சேர்லேயே நீ உட்கார, உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் மாறி உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நல்ல இடத்துல உட்காந்துலையா, அது மாதிரி தான் இருக்கும், இதில் ஒன்றும் தப்பும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிற சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இயல்பு வாழ்க்கையில் அதெல்லாம் எந்தளவு ஒத்துப்பட்டு வரும்னு தெரியல. ஏன்னா நம்ம ஆளுங்களாம் அவன் மட்டும்தான் எல்லாம் ஊராக சுற்றணும், யாராவது பொண்ணுங்க அந்த மாதிரி போயிட்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கிற சுவீகரித்து கொள்கின்ற அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆளுங்கிட்ட கிடையாது. பட் இந்த மாதிரி அவன் கருத்தை அந்த விஷயத்தை சேரோட கம்பேர் பண்ணி சொல்கிறப்ப ஆமாம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது நீங்கள் மெச்சூர்ட் ஆகிட்டே வரீங்கன்னு அர்த்தம். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அதாவது நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க உண்மையாக இருந்தால் போதும். இப்போ கடந்த கால நிகழ்வை வாழ்வை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சாலே ஓரளவு மெச்சூர்டான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். காதல் பிரேக்கப் ஆகிடுச்சு. பிரேக்கப் ஆகிட்டு ஆலியா பட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கில் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போயிட்டு வர்றப்ப தெரியாமல் இடிச்சிடுவான் ஒருத்தவன். அப்போ அந்த காதலில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கோபமாக வச்சு எப்போ பார்த்தாலும் அப்படி அது இதுன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஐ ஹேட்ல கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழற இடமாக இருக்கட்டும், கல்லை தூக்கி அடிக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஏன்னா இதில் என்னென்னா
எந்த இடத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு ஆணை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்போ அந்த ஆண் எந்த அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து மிக அழகாக இதில் வந்து பண்ணியிருப்பாங்க. எனக்கு எல்லாத்த விட இந்த படத்திலே இந்த பெஸ்ட் வந்து ஆலியா பட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கதையை சொல்லும் பொழுது, அந்த கதை வந்து ஒரு சாதாரண கதை தான். இதை விட கஷ்டப்படுற இந்திய குழந்தைகள் நிறைய. இந்த குழந்தைக்கு வந்து கஷ்டம் இல்லை, அம்மா அப்பா வெளியூரில் இருக்காங்க, அடுத்தது குழந்தை பிறந்தனால அவங்களால வந்து இந்த குழந்தைய வந்து பார்த்துக்க முடியல, அதனால தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டு போனாங்க. ஸோ அம்மாவும் அப்பாவுடைய ஏக்கத்தின் காரணமாக இந்த குழந்தைக்கு வந்து ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்குது. அதுதான் அவருடைய பயமே. ஸோ அந்த பயத்தை போக்குற விஷயத்தை தான் வந்து ஷாருக் பண்ணுறாரு. அந்த ஷாருக் அதை வந்து பண்ணும்பொழுது அந்த 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 தெரப்பிஸ்ட் அந்த டைம் வந்து முடிஞ்சிடக்கூடாதுன்றதை வந்து வந்து கவனமாக இருப்பாள். கொஞ்சம் அதிகமாக பேசலான்னா அவர் வந்து ஒரு பெல் வச்சுருப்பார், அந்த பெல்லு வந்து சவுண்ட் கொடுத்துட்டா அதோட அவங்க செஷன் முடியுதுன்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து அவன் வந்து நிறைய டிசப்பாயிண்ட் ஆவான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை எளிமையாக, ஸோ அதாவது வாழ்க்கையை வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பார்ப்போம். பட் ஒரு கல்லை அதான் சொல்லுவாங்க, ஒரு கல்லை தூக்கி கண்ணு எதிர்க்க பக்கத்தில் வச்சோன்னா பெருசாக தெரியும், அதே கல்லை தூக்கி எட்ட போக அது வந்து ரொம்ப சின்னதாகிடும். அந்த மாதிரி தான் வந்து ப்ராப்ளம்ஸும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸோடு நம்ம சுற்றிட்டு இருக்கிறப்போ ஒரு தெரப்பிஸ்ட்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளுடைய கதையை சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இந்த பிரெயின் டாக்டர்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட வந்து நம்ம இவ்வளோ நிற்கிறோமே அப்படின்ற ஒரு நிலையில் அந்த டாக்டர் வந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கான். ஏன்னா அவன் வந்து டாக்டர் வேலை மட்டும் பண்ணல, ஒரு சைக்கிள் ரிப்பேரராக இருக்கிறான், அவன் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறான், ரொம்ப எளிமையாக இருக்கான். ஹீ இஸ் அ டிவோர்ஸி ஆல்சோ. ஸோ அவனை ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பண்ணுறான். அவன்கிட்ட வந்து அவன் எவ்வளோ மெல்ல மெல்ல நெருங்கி வர அப்படின்றது. இன்ஃபேக்ட் இந்த கேரக்டர், அதாவது ஷாருக் கேரக்டர் இந்த பொண்ணு மீட் பண்ணாமல் அந்த பாட்டு பாடுறான்ல அந்த பையனை அவன் மீட் பண்ணியிருந்தான்னா நிச்சயமாக அந்த லவ் சக்ஸஸ் ஆகிருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஷாருக்கான வந்து அவன் வந்து பொருத்தி பார்க்குறான். இந்த மாதிரி இல்லையே, பட் எல்லா விஷயத்தையும் வந்து ஷாருக் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்ககிட்ட நிறைய பேசணும், அவனையே ஏன் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு அவன் வந்து நிற்கிறத கிளைமேக்ஸ் சீனு இதுதான் கடைசி செஷன் அவன் சொல்லுவான். ஏன்னா இதை எல்லாம் மீறி போயிட்டு இருக்குன்னு தெரியுது அவனுக்கு. ஸோ அவன் சொல்லும் பொழுது அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் வெளியில் காஃபி சாப்பிட போகலாமா அப்படின்னு அதாவது ஒரு பொதுவாக இந்த பொதுவாக வந்து காதலுடைய அடுத்த நிலை, அதாவது காமத்தை நோக்கியோ இல்லை காதலை நோக்கியோ நீங்கள் போகிறீங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பே நான் 1 கப் ஆஃப் காஃபி வெளியில் சாப்பிட, அதுதான் வந்து குறியீடு. ஸோ இதில் வந்து அவன் காஃபி சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்கும்போதே அவன் சுதாரிச்சுட்டு அவன் சொல்கிறான். அந்த கேரக்டர் சொல்லுது, இல்லை இந்த செஷன் முடியுது, ரெண்டாவது உனக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாக்டர், நான் ஒரு டாக்டர் தெரப்பிஸ்ட்டு, உனக்கு நீ வந்து ஒரு பேஷண்ட், அவ்வளோதான். என் எத்திக்ஸை நான் எந்த இடத்துலையும் மாற்றிக்க முடியாது, நான் அதுலேருந்து என்னால் நழுவ முடியாதுன்ற போல்டாக சொல்கிறேன் அந்த இடம். அந்த இடத்துல ஷாருக் இடத்துல வேறு யாராவது ஒரு ஆணை நீங்கள் பொருத்தி பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எதிர்க்க ஆலியா பட் மாதிரி ஒரு அழகான பெண், அவள் வந்து காதல் வயப்பட்டுட்டா, காமம் பயப்பட்டுட்டா. காதலோ காமமோ வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு உதறு தொடச்சிட்டு போகிற விஷயம் கிடையாது. அது ரொம்ப ஒரு கவித்துவமான உன்னதமான ஒரு விஷயம். 2 பேரும் தன்னை மறந்து எல்லா விடயங்களிலும் உட்பட்டு, அது ஐ வில் நாட் எக்ஸ்பிளைன் டு ப்ரீஃப்லி, பட் அது ஒரு மாதிரி உன்னதமான ஒரு நிலை. அந்த நிலைக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி வந்து 2 பேருடைய மனசில் இருந்து எல்லா விஷயத்துலையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போயாகணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஏஜ்டு பர்சனை வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து லவ் பண்ணுறா, அட்மையர் ஆகிறா அப்படின்றது வந்து அவன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். அதே டைமில் இந்த பொண்ணு வந்து அதை நோக்கி அந்த டைலாக்ஸ் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிற இடத்துல ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு புரியல, பட் இருந்தால் நான் சொல்லிடணுன்ட்டு ஐ நீட் யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த பொண்ணு டக்குன்னு போடுறப்ப, யா ஐ ஆல்சோ லைக், ஃபஸ்ட்டு வந்து ஐ லைக் யூன்னு வா, அவன் வந்து ஐ ஆல்சோ லைக் யூன்ட்டு அதுக்கு வந்து ஒரு பாலிஷான ஒரு விஷயங்கள் பண்ணுவான். நான் உலகத்தில் எல்லாமே இதெல்லாம் வந்து ஜஸ்ட் காமன், நான் வந்து அதை இப்படிலாம் சொல்லலை இப்படிலாம் சொல்லலை அப்படின்னு மழுப்பினாலும் கூட சரி அவனை போல்டாக உடச்சிடலாம், இது நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் போல்டாக சொல்கிறேன் அப்படின்ட்டு ஐ நீட் யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்பொழுது ஷாருக் கான் கிட்ட வந்து அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து சான்ஸாக கிடையாது. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படம் எப்படி வந்து பதிவு பண்ண வேண்டும், ஒரு காட்சி, அந்த காட்சியில் 2 கேரக்டருமே அந்த கேரக்டரை ரிலைஸ் பண்ணிக்கினா தான் அப்படி பண்ண முடியும். அதே பட் ஐ நீட் யூ அப்படின்னு சொன்ன அப்புறம் ஷாருக் கொடுக்குற ரியாக்ஷனும்
சரி எல்லாம் முடிச்சாச்சு, இது வந்து சரி வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களுக்கு நான் தெரப்பிஸ்ட்டாக வந்து உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டேன். அதன் பிறகு இனிமேல் எந்த சிக்கல் வந்தாலும் உன்னால் நீ சரியாக பண்ணிக்க முடியும். இது ஒன்று போதும், இந்த சின்ன எக்ஸாம்பிள் போதும் நீ வந்து வெளியே வந்து செய்கிறதுக்கு. ஸோ அதனால் யூ டோன்ட் வரி அபவுட் எனி திங் இன் யுவர் ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் எழுந்து போக போகிறா. அந்த எழுந்து போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு பிறகு இந்த கேரக்டர் நம்மளால் மசி வைக்க முடியாது. ஐ நீடுன்னு சொல்லியாச்சு. சொல்லியும் அந்த கேரக்டர் வந்து மழுப்புது, வேணாம் இது சரி வராதுன்னு அது வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுது. பட் இந்த வீடு, இனி இந்த வீடு, இந்த இடம், இந்த பொருள், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா சாதாரணமாக எக்ஸ்ட்ரா போகுதுன்றப்ப கைரா ஐ எம் பிஸி, ஐ எம் நாட் கம்மிங் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போகிற கேரக்டர் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த வீட்டில் அவள் ரசிக்கத்தக்க இடங்களில் இருந்த எல்லா பொருட்களையும் ஒரு பார்வை பார்ப்பாள். மியூசிக் பிளேயர்லேருந்து அந்த சேர், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் இன் திஸ் மூவி. குர்சி, அந்த சேரு, அதன் பிறகு அந்த சோஃபா செட்டு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவள் பார்க்குற ஷாட் எல்லாமே ஒரு ஷாட்டாக பார்த்துட்டு, ஸோ இதுக்கு பிறகு இந்த வீடும் இந்த இடமும் நமக்கானது அல்ல, இந்த இடத்துக்கு வரவே முடியாது, அவன் விடவும் மாட்டான். பட் ஐ லைக் இட் வெரி மச், ஐ லவ் இட் வெரி மச். ஸோ ஷி கான்ட் எக்ஸ்பிரஸ். ஆனாலும் அதை வந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக, தவிப்பின் மூலமாக, உடல் மொழிகளின் மூலமாக ஆலியா பட் வந்து அவ்வளோ அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. விடுகதை படம் தான். இப்போ பிரகாஷ் ராஜுக்கும் அந்த பொண்ணுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஒரு ஏஜ்டு போல வந்து ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் தான் அந்த விடுகதை படம் பேசும். இந்த படத்தில் அதை நோக்கி போகும்போதே அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை அதை எப்படி உடச்சிட்டு வராங்கன்றதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக கவித்துவமாக கௌரி ஷிண்டே வந்து அதை வந்து படமாக்கியிருப்பாங்க. அதை விட ஆலியா பட் அந்த முக்கியமான எல்லா பொருட்களையும் பார்த்துட்டு எழுந்ததுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, பாய் சொல்லலாமா என்ன பண்ணலான்ட்டு ஒரு மாதிரி தவிப்பில் இருக்கும்பொழுது ஷாருக் கானும் வந்து டக்குன்னு வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு ஹக் பண்ணி ஓகேம்மா நல்லபடியாக இரு, ஃப்யூச்சரை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லலான்ட்டு எழுந்து தொடர்றதுக்கு முன்னாடி அதை போட்டு திரும்பணும். அந்த இடத்துல ஒரு ஷாருக் கான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் ஆகி ஒரு டக்குன்னு திரும்பி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணிவிட்டு திரும்பி ஓகே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் 2 ஸ்டெப் எடுத்து போயிட்டு வந்து அப்படி ஜஸ்ட்டு வந்து திரும்பி இப்படி போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து ஷாருக் கானை வந்து ஆலியா பட் வந்து அந்த ஹக் பண்ணிக்கிற அந்த சீன் வந்து 1000 கூடலுக்கு சமம்னு சொல்லுவேன். இவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சீனை வந்து நம்ம சமீபத்தில் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஹக் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் வந்து அந்த பெண்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பாச நிலையும், அதன் பிறகு அந்த தலையை தடவி கொடுக்குற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பொண்ணை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறப்ப தலையை கோதி ஓகே இட்ஸ் குட், இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதெல்லாம் வெளியே வா அப்படின்னு சொல்லி ஆதரவாக சொல்கிற அந்த இடமும், அதன் பிறகு அவள் வந்து திரும்பி போயிட்டு அழுகையோடு அந்த வீட்டினுடைய படிகள் எல்லாம் இறங்கி அழுகையோடு வந்து கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு திரும்ப வீட்டையே வந்து ஒரு கையை வச்சு ஒரு ஃப்ளையிங் கிஸ் வந்து கொடுப்பா. எல்லாமே ஒன்றால் தான், நீ இல்லைனா என் வாழ்க்கை இப்படி இல்லை, இவ்வளோ ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ளையிங் கிஸ். அந்த ஹோல் அந்த இடம் ஷாருக்கு வசிக்கிற வீடு அந்த ஹோல் இடத்தையுமே நோக்கி ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போவா. அதுக்கு வந்து ஒரு ஷாட், ஒரு க்ளோஸ்அப் ஷாட் இவங்க வந்து போட்டிருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஆனால் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகலை, அது ஒரு சிங்கிள் ஷாட்டாக வர்றதா மாதிரி கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதை உண்மையாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு வந்து புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு அந்த பொண்ணு அது வெளியே வந்து அழுதுகிட்டே வர்ற அந்த சீன் லவ்லி, ஃபேண்டாஸ்டிக். ஸோ அது மாதிரி இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், ரசிக்கத்தக்க விஷயங்கள் இருக்குது. இது நான் சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு சின்ன பாட்டு தான். பட் நீங்கள் இந்த படத்தை ஒரு ஃபிலிமில் வர நீங்கள் போய் படம் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து வெவ்வேறு ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து கொடுக்கும்ன்றதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ நிச்சயமாக இந்த படம் பாருங்கள். வேறு என்ன, இதுபோன்று இன்னும் சிறப்பான சீன்கள், ரசிக்கத்தக்க சீன்கள், சினிமா பற்றின சுவாரஸ்யங்கள் உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை உங்களுக்கு வழங்க நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிட வருவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம்.